மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொண்ட சங்கீதம் 149 பக்கம் 762. அல்லேலூயா. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. அவருடைய நாமத்தை நடனத்தோടെ துதித்து தம்புரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள். பரிசுத்தவான்கள் மகிமையோടെ களி கூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பார்கள். அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி நாம் ஒரு நிமிஷம் துதிக்கலாம். கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்ற நாளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த இந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யாருக்கும் கிடைக்கக்கூடாத அந்த ஸ்லாக்கியத்தை, உம்மை துதிக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்த கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வானத்தை பூமியை உண்டாக்கின தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானம் சிங்காசனம் பூமது பாதுபடியாக கொண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதிசயமான தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தப்பனே அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை கொடுத்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கருணையின் தேவனே அப்பா, எங்கள் மீது இரக்கமாக இருக்கக்கூடிய தேவன் நீர் மாத்திரம் ஆண்டவரே. பூமியிலே பாவங்களை மன்னிக்க அதிகாரமுடைய தேவன் நீர் மாத்திரம் ஆண்டவரே. அப்பா, உண்மையே துதிக்கிறோம், உண்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்கள் நாமத்தையே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்ற நாளை நீங்கள் எங்கள் அனைவரையும் கூட்டி சேர்த்த கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்ற நாள் ஆராதனை உங்கள் கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஆராதனை வழிநடத்துகிற மகனை உங்கள் கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. முது வல்லமை அந்த மகன் மீது கடந்து வரட்டும் அப்பா. ஆவியானவர் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த ஆராதனைக்காய் வந்து கொண்டிருக்க ஒவ்வொரு ஆத்துமாக்களும் உங்கள் கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. போக்கிலும் வரத்திலும் அவர்களுக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் நீங்கள் மாற்றி போடுகிற கிருபைக்காய் நன்றி அப்பா. ஏற்ற நேரத்தில் இந்த ஆராதனை கலந்து கொள்ள நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தப்படி அதே போல செய்தி கொடுக்கிற தாசனை உங்கள் கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆவியானவர் அவர் மூலியமாய் உமது வார்த்தை நீங்க பேச போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கடந்து வந்தது நல்லது என்று அறியத்தக்கதாய், இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தது என்று சொல்லத்தக்கதாய் நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. தாப்பனே, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இங்க வந்த ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்து நாமத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அவர்களை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. துதிகன மகிமையாவும் உமது ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். ஒரு கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஆமென். அந்த தேவாதி தேவனை நாம் துதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஆமென். ஒரு விஷயம் கண்களை மூடி ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த ஆராதனை வேலைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ளது. அப்பா, எங்களை கிருபையாய் நடத்தினீங்கப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. எங்கள் குற்றங்கள் குறைகளை ஒரு விஷயாய் பரிசுத்தப்படுத்தி அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை ஒரு விஷயாய் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் சபையை முழுவதும் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பதற்கு அப்பா எங்களுக்கு கர்த்தர் கிருபைகளை செய்யுங்க ஏசப்பா. உங்கள் அன்பின் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். நமக்கு ஜீவன் சுகம் பலம் தந்து இந்த நாள் வரைக்கும் நமக்கு ஆமென், ஆமென், சுவாசம் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். பாவங்கள் எத்தனையோ பாவங்கள் இருந்தாலும் ஆமென், எல்லா பாவங்களையும் அவர் மன்னித்து விட்டார். ஹல்லேலூயா. எல்லா பாவங்களையும் அவர் மன்னிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென். எத்தனையோ கிருபை நம்முடைய வாழ்க்கையில தந்திருக்கிறார். ஆமென், ஆமென். எத்தனையோ கிருபை தந்திருக்கிறார். ஆமென். நன்மைகளை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மன்னித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். தகப்பன் ஆமென் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல் நமக்கு தேவன் இறங்க இருக்கிறார். அவர்தான் நம்முடைய பரம தகப்பன். ஆமென், ஆமென். அவர்தான் நமக்கு உண்மையான தகப்பன். ஹல்லேலூயா, ஆமென். அப்பேற்பட்ட தகப்பனை நாம் ஆராதிக்க போகிறோம். ஆமென். முதலாவது நாம் எல்லாருக்கும் தெரிந்த பாடல்
என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று. ஆமென். அந்த வசனத்தின்படியாக நாமும் ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். துதிப்பார்.
ஹalleluya. ஆமென். தேவன் நமக்கு எத்தனையோ கிருபைகளை தந்திருக்கிறார். ஹalleluya. ஆமென். தந்தை தன் பிள்ளைக்கு இறங்குறவனுமாய். ஆமென் ஆமென். வேதம் கூறுகிறது. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். பிள்ளை அப்பாட்ட போய் அப்பா எனக்கு ஆமென் மீன் வேணும்னு கேட்டா பாம்பை கொடுப்பாரோ? இல்லைல்ல. ஆமென். இந்த உலகத்தில் உள்ள மனிதரே அப்படி செய்யும் பொழுது ஆமென் பரம தகப்பன் நமக்கு ஆமென் கிருபைகளை அளிக்காதிருப்பது எப்படி? ஹalleluya. ஆமென் ஆமென் ஆமென். கிழக்குக்கும் ஆமென் மேற்குக்கும் தூரமாய் நம்மை விட்டு நம்முடைய பாவங்களை விலக்கி ஆமென் வேதம் கூறுகிறது. ஆமென். ஏசாயா 43 ஹalleluya. ஆமென் 43:25 ஆமென். உன் பாவங்களை நினையாமல் இருப்பேன் என்று. ஹalleluya. ஆமென். பாவங்களை மன்னிப்ப வல்லவர். ஆமென் ஹalleluya. அப்பேற்பட்ட தேவாதி தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹalleluya. ஆமென். அப்பேற்பட்ட நல்ல தகப்பனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹalleluya. ஆமென் ஹalleluya. நன்றி பலிகளை செலுத்த போகிறோம். நன்றி பலிகளை செலுத்த போகிறோம். ஹalleluya ஹalleluya. ஆமென். இந்த ஆலயத்தில் நாம் கூடி வந்த நோக்கம் ஒன்று உண்டு. ஆமென். நம்முடைய பலிகள், நம்முடைய ஸ்தோத்திரங்கள், நம்முடைய ஆமென் விண்ணப்பங்கள் அவருடைய சமூகத்தில் ஆமென் ஆமென் ஒரு பலியாகி செலுத்தப்பட வேண்டும். ஹalleluya. ஆமென். உற்சாகத்தோடு பாட போகிறோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம் அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்தோம். ஹalleluya ஹalleluya. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது சட்டைகளாலே என்னை மறைத்தீர். வாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். வாதைகள் என்னை சூழ்ந்த போது எவ்வளவோ வாதைகள், சட்டைகள் எவ்வளவோ வியாதிகள் என்னை நம்மை மறைத்துக் மறைத்தீர். கொண்டாரே. வாதைகள் எல்லாம் அவர் நல்லவர். படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். எம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க நன்றி பலிகள். வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். ஆராதிக்க வந்தோம். ஆராதிக்க வந்தோம். அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனை துதித்திட வந்தோம். தொழுதிட ஆவியானவரே, வந்தோம். உம்மை துதிக்கிறோம். தூயவரே இயேசுவை இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதிக்க வந்தோம். அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம். தொழுதிட வந்தோம். தூயவரே இயேசுவை துதிகணம்
கண்களை மூடி ஆமென் அப்படியே சொல்ல போகிறோம். அப்பா நான் ஆராதிக்க வந்தேன் என்று நான் பாட போகிறோம். ஆராதிக்க வந்தேன், அன்பு கூற வந்தேன், யெகோவா தேவனே இயேசுவே துதித்திட வந்தேன், தொழுதிட வந்தேன், தூயவரே இயேசுவே. அவன் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிக்கலாமே. அந்த அன்புள்ள தகப்பனே, அவர் இரக்கம் கிருபையுள்ள தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நாங்களுமே ஆராதிக்கிறோம். பிதாவே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இருக்கிறவரே நாங்களுமே ஆராதிக்கிறோம். பரலோக தகப்பனே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். துதிக்கிற மகிமைக்கு பாத்திரரே அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஒரு மகிமையா இறங்குகிறவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு என்கிற நாமத்துல, இயேசு என்கிற நாமத்துல, இயேசு என்கிற நாமத்துல விடுதலை 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 தருகிற இயேசு என்கிற நாமத்திற்கு ஹல்லேலூயா. அவருடைய நாமத்துல எல்லா அற்புதங்களும் உண்டு. அவருடைய நாமத்துல விடுதலை உண்டு. இயேசு என்கிற நாமத்துல ஆமென் மகிமை உண்டு. ஆமென் அவர் நாமத்துல வல்லமை உண்டு. ஓ விடுதலை உண்டு. வியாதிகள் நீக்குகிற நாமம். ஆமென் ஆமென் ஆமென். எல்லா போராட்டங்களையும் நீக்குகிற நாமம் இயேசுவின் நாமம். ஆமென். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் வேற எந்த நாமமும் கொடுக்கப்படவில்லை. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை கொஞ்ச நேரம் உயர்த்தலாமே. ஆமென் சொந்தரிக்கலாமே. ஓ thank you Lord. இயேசுவே நாங்களுமே ஆராதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கூடி இருக்கிறோம். ஆமென் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஆமென். வேதம் கூறுகிறது ஏசாயா 40 ஹல்லேலூயா 7 ஆமென். கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும்போது புல் உதிர்ந்து பூ உதிரும் ஜனமே புல். ஆமென். இந்த உலக வாழ்க்கை ஒரு புல்லை போன்றது. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாம ஆமென் நம்முடைய ஆண்டவர் ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் 12வது வசனம் ஆமென் தண்ணீர்களை தமது கைப்பிடிகளாய் அளந்து வானத்தை ஜானலவாய் பிரமாணித்து ஆமென் ஆமென் இப்படிப்பட்ட மகிமையுள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக நிற்கத்தக்கவர் யார்? ஆமென். அவருடைய நாமத்துக்கு முன்பாக, இயேசு என்கிற நாமத்துக்கு முன்பாக எந்த பிசாசால நிற்க முடியாது, எந்த சத்ருவால நிற்க முடியாது, எந்த போராட்டங்களும் நிற்க முடியாது. அந்த இயேசு என்கிற நாமத்துல அவ்வளவு வல்லமை உண்டு. அந்த வல்லமையுள்ள நாமத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு விஷயம் ஆமென் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த நாமத்தை உயர்த்துவோமா? யெகோவா நிசி என்கிற நாமம், யெகோவா ஷாலோம் என்கிற நாமம், யெகோவா ராஃபா என்கிற நாமம், சுகம் தருகிற நாமம், விடுதலை தருகிற நாமம், பாதுகாக்கிற நாமம், மேய்ப்பர் என்கிற நாமம், நம்மை கண்காணித்து நடத்துகிற என்கிற நாமம் இயேசு என்கிற நாமம். அந்த நாமத்தை வாய்களை திறந்து இயேசுவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. ஆமென். அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. ஹல்லேலூயா. அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. ஆமென். இன்றும் அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். இன்றும் அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். இன்றும் அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். இன்றும் வல்லமையுள்ள தேவனாக அதிசயங்கள் செய்கிறவராக. ஹல்லேலூயா. தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உங்கள் உயிர் கழுதல் மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் என்றும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில்
குணமாக்குவார். துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமை மகிமை எங்கள் சபையை பிடிப்பதாக பரலோக மகிமை ஒரு அபிஷேக மகிமை ஆண்டவரே உங்க வல்லமை உங்க வல்லமை உங்க வல்லமைகள் அவன் கைகளை தட்டி அந்த வல்லமைகள் குறைந்து போகவே இல்லை. அவருடைய உயர்த்தல் மகிமை மாறவில்லை. வல்லமைகள் போவதில்லை. கலரவோ மகிமை மாறவில்லை. மந்திர சூடியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். மந்திர சூடியம் செய்வினை கட்டுகள் இன்றே இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் உடைந்து போகட்டும், எல்லாம் உடைந்து போகட்டுமே. இயேசு என்ற நாமத்திலே கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. வல்லமை குறைந்து போகவில்லை. வல்லமைகள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. சாத்தானின் சரிகளா சாபத்தின் வாழ்க்கையா என்றே நம் இயேசு உடை தெரிவார். சாத்தானின் சரிகளா சாபத்தின் வாழ்க்கையா என்றே நம் இயேசு உடை தெரிவார். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. கைகளை தட்டி உற்சாகத்தோடு அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவே இல்லை. அவருடைய உயிர்த்தெழுதல் மகிமை மாறவே இல்லை. அவர் மகிமை தேவனாய் இந்த ஸ்தலத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு இயேசுவே உங்க வல்லமை என் மேல ஆண்டவரே, ஆண்டவரே என் வாழ்க்கை மேல ஆண்டவரே, ஆண்டவரே என் சரீரத்துல ஊற்றப்படட்டும் ஆவியானவரே உங்க வல்லமை அப்பா இப்பொழுதே எங்கள் சபை மீது ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே ஊற்றப்படுவதாக உங்க அபிஷேகம் ஆண்டவரே, உங்க வல்லமை ஆண்டவரே, உங்க மகிமை ஆண்டவரே, உங்க அபிஷேகம் உங்க பரிசுத்தம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் இப்பொழுது பற்றி பிடிப்பதாக, எங்கள் சபையை பற்றி பிடிப்பதாக, எங்கள் வாழ்க்கையை பற்றி பிடிப்பதாக, எங்களுடைய ஆண்டவரே எதிர்காலங்களை பற்றி பிடிப்பதாக, அந்த அபிஷேகம் எங்களை பிடிப்பதாக. ஹல்லேலூயா. வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உங்க வல்லமை ஆண்டவரே, உங்க வல்லமை ஆண்டவரே, ஒரு விஷயம் அப்பா உங்க பிள்ளையாக நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்க பிள்ளையாக கேட்கிறேன். இயேசு என்கிற நாமத்தினாலே, இயேசு என்கிற நாமத்தினாலே, இயேசு என்கிற நாமத்தினாலே இப்பொழுதே விடுதலை, இப்பொழுதே விடுதலை, இப்பொழுதே விடுதலை, இப்பொழுதே விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை மாறவில்லை. ஹல்லேலூயா. கைகளை தட்டி அந்த இயேசு என்கிற நாமத்தை, ஹல்லேலூயா, அவருடைய நாமத்தினால ஆமென், அந்த நாமத்துல வல்லமை உண்டு, அந்த நாமத்திற்கு விடுதலை உண்டு, அந்த நாமத்தினாலே ஜெயம் உண்டு, அந்த நாமத்துல ஆமென் மகிழ்ச்சி உண்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உங்க உயிர்கள்
ஜனமே, ஏதோ ஒரு ஏக்கத்தோடு, ஏதோ ஒரு குறையோடு, ஒரு மன அழுத்தத்தோடு, ஒரு கவலையோடு இந்த சமூகத்தில் வந்திருக்கலாம். ஆமென். வேதம் நமக்கு கூறுகிறது, ஆண்டவன் நமக்கு கூறுகிறார், ஆமென், என்னுடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. ஆமென், என்னுடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. நான் ஜீவிக்கிற தேவன், நான் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று கர்த்தர் கூறுகிறார். ஆமென். இந்த வீணான மனக்கவலைகளையும் கலக்கங்களை கொண்டிருக்கிற பிசாசின் வல்லமைகளை ஜெயம் எடுப்பதற்கு ஆமென் இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும், நமக்கு உதவி செய்யட்டும். ஆமென். ஒரு விஷயம் வாய்களை திறந்து, ஆண்டவரே அப்பா, என்னென்ன காரியங்கள்ல உங்களுக்கு ஒருவேளை குறைகள் இருக்குதோ அப்படியே அறிக்கையிட்டு, ஆமென் ஆமென், இது நீங்களும் ஆண்டவரும் நாமும் ஆண்டவரும் ஆமென் அந்த கத்தாதி கத்தரும் ஆமென் தொடர்பு கூட வேண்டிய இந்த வேலையா இருக்கிறது. ஆமென். வாய்களை திறந்தோ மனதிலேயோ, ஆண்டவரே எனக்கு இந்த வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குப்பா, ஆண்டவர் இந்த ஆராதனை வேலையில அப்பா உங்க நாமத்துல எனக்கு இந்த நாள்ல விடுதலை வேணும். கேட்போமா, கேட்போமா? Thank you Jesus, thank you Jesus, hallelujah, hallelujah. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசுவுடைய தெரிவா. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசுவுடைய தெரிவா. எப்பேற்பட்ட கட்டுகள் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட தடைகளா இருந்தாலும் சரி, ஆமென், இயேசு என்கிற நாமத்துல அவைகள் இன்றே விழுந்து போகும், இன்றே விழுந்து போகும், இன்றே விழுந்து போகும், இப்பொழுதே விழுந்து போகும். அப்படி நாமத்துல வல்லமை உண்டு, அப்படி நாமத்துல சுகம் உண்டு, அப்படி நாமத்துல அற்புதங்கள் உண்டு. அவர் ஆமென் ஆமென் இயற்கைக்கு மேலாக அற்புதங்கள் செய்கிறவர், காற்றையும் கடலையும் அதட்டியவர், ஆமென், அண்ட சராசரங்களையும் வார்த்தையினால் சிருஷ்டித்தவர். அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லையே, அவர் இன்றும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் இன்றும் நம்மை நேசித்துக் கொண்டே இருக்கிறார், நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார், நமக்காக ஆமென் கிரியை செய்து கொண்டிருக்கிற தேவன், நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்தார். ஆமென் ஆமென். அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. 91 சங்கீதம், ஆமென், சங்கீதங்கள் 91. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் ஆமென் ஆமென் அவனை விடுவிப்பேன். வாஞ்சியை இருக்கிற ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்குகிறார். வாஞ்சியை இருக்கிற ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்குகிறார். விடுவிக்கிற தேவன், விடுவிக்கிற தேவன், விடுவிக்கிற தேவன் நமக்கு உண்டு. அவர்தான் நம் தகப்பன், நம்முடைய அப்பா. அவர் நமக்கு விடுதலை தருகிறவர். விசுவாசத்தோடு, விசுவாசத்தோடு ஒரே ஒரு வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. வல்லமைகள், வல்லமைகள் குறைந்து போகவே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த வல்லமை விடுதலை செய்யும் ஆண்டவரே, அது விடுவிக்கிற வல்லமை ஆண்டவரே, எல்லா கட்டுகளையும் மறுக்கிற வல்லமை ஆண்டவரே, எல்லா பிசாசின் கிரியைகளும் அழித்து போடுகிற வல்லமை ஆண்டவரே, எல்லா விதமான ஆண்டவரே டெலிவரன்ஸ் செய்கிற வல்லமை ஆண்டவரே, விடுதலை கொடுக்கிற வல்லமை ஆண்டவரே, மன கலக்கங்களை மாற்றுகிற வல்லமை ஆண்டவரே. அப்பா உங்க வல்லமை ஆண்டவரே, ஆண்டவர் அந்த வல்லமை வரும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல ஆண்டவரே கவலைகளுக்கு இடமில்லை ஆண்டவரே, பிசாசிற்கு இடமில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, ஆனந்த களிப்புள்ள இதயமா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, ஆனந்தத்தோடு ஆராதிக்கிற பிள்ளைகளை எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஹல்லேலூயா. அவன் நம்ம உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிற ஆண்டவர். அப்பொழுது அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அளிச்சவன். எப்பொழுது அவன் என் அப்பாவுடைய நாமத்தை நான் அறிந்திருக்கும் பொழுது, அவன் அந்த நாமத்தை நான் உயர்த்தும்
பயன்படுத்தும் பொழுது, அந்த நாமத்தை நான் அறிக்கையிடும் பொழுது, அந்த நாமத்தை நான் துதிக்கும் பொழுது, ஆமென், என் ஜெபத்தை கேட்கிறேன் அன்பு தகப்பன். ஹல்லேலூயா. இந்த வேளையில நம்ம பக்கத்திலே இருக்கிறோம். நம்ம அமைந்த ஸ்தலத்திலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். வேதமத்தை தான் கூறுகிறது, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நம்மை வெட்கப்படுத்தாதவர், நம்மை விட்டு கொடுக்காதவர், நம்மை கைவிடாதவர் நமக்கு உண்டு. சோர்ந்து போக வேண்டாம். நம்பிக்கையோடு அவர் ஆமென், நம்பிக்கையோடு வாழ்க்கைய ஆமென் ஆண்டவர் நடத்துவார். நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஏசாயா ஆமென், ஹல்லேலூயா, thank you Jesus. வேதம் கூறுகிறது, ஹல்லேலூயா, நன்றி நன்றி அப்பா, thank you Lord Jesus. உமக்கு நன்றி நன்றி நன்றி. சோர்ந்து போக வேண்டாம். ஆமென் ஆமென் ஆமென். வேதம் கூறுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போகலாம், வாலிபரும் இடறி விழலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ ஆமென் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். சோர்ந்து போயிருக்கிற வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தரால் மாற்ற முடியுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இப்பொழுதே ஆண்டவரை எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எல்லா சோர்வுகளையும் கர்த்தர் மாற்றி போடும். ஆண்டவரே, எங்களுக்குள் ஒரு புது பலனை தாரும். ஆண்டவரே ஆண்டவரே, நாங்கள் உமக்குள் நாங்கள் கலிகூற கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தர் கலியூர உதவி செய்யும். அவன் கண்களை மூடி அப்படியே ஆண்டவரே அவருடைய சமூகத்தில் அவன் கடைசி ஒரு 5 நிமிடம் ஆமென் ஆமென் ஒரு 5 நிமிடத்தில் ஹல்லேலூயா ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆமென் ஆமென் ஆமென். நம்மை அர்ப்பணிப்போம். ஆமென், நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, இனிமேல் இந்த சோர்வுக்கு அப்பா, இனிமேல் இந்த கவலைக்கு அப்பா நான் இடம் கொடுக்காமல் ஆவியானவரை நடத்தணும். ஆவியானவரை நடத்தணும். ஆவியானவரை நடத்தணும். ஆவியானவரை நடத்தணும். ஆவியானவரை நடத்த ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. பெயர் புகழ் எல்லாமே இயேசுவின் நாமத்திற்கே. பெயர் புகழ் எல்லாமே இயேசுவின் நாமத்திற்கே. கிறிஸ்து வளரணுமே, சுயமது மறையட்டுமே. அப்ப எனக்குள்ள நீங்க வளருங்க ஆண்டவரே, எனக்குள்ள நீங்க வளருங்க ஆண்டவரே. என்னுடைய எல்லா சுயங்களும் ஒழிந்து போகட்டும். அவன் கைகளை உயர்த்தி, ஒரே ஒரு விஷயம் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய சுயத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி போடும். ஆண்டவரே, என்னுடைய சுயங்கள் எல்லாம் ஒழியட்டும். உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே துவிட்டார், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார், ஓ சுகமாய் வாழ்ந்திடலாம். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவரே. ஒரு புதிய வெளிச்சத்தை தந்தீங்களே நன்றி ஆண்டவரே. உலகத்தின் ஆழத்துல இருந்து அந்த அன்பு தகப்பனை பார்த்து இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இப்பொழுதும் இந்த ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் மகிமையை வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, எங்க சபை பிள்ளைகளுக்காக நான் ஒரே ஒரு விஷயம் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, என்னென்ன கஷ்டங்களோடு, என்னென்ன தேவைகளோடு, என்னென்ன ஆண்டவரை மனதில் இருக்கிற ஆண்டவரே, அப்பா வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிற என்னென்ன துக்கங்களோடு இருக்கிறார்களோ இயேசுவே, எல்லா துக்கங்களையும் கர்த்தர் மாற்றி போடும். ஆமென். அப்பா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீரே ஆண்டவரே. எல்லா துக்கங்களையும் ஆண்டவரே சந்தோஷமாக மாற்றும் ஆண்டவரே. ஆனந்த களிப்புள்ள பிள்ளைகளாய் மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, துன்பத்தை கண்ட வருஷத்திற்கு இரட்டிப்பாய் பலனை தருவேன் சொன்னவரே ஆண்டவரே. எல்லா துன்பங்களும் மாறி போகட்டும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உறுதியாய் பிடித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உறுதியாய் பிடித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. உங்கள் சமூகத்தில் ஆண்டவரே எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை ஆண்டவரே எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய இதயத்தில் இருக்கிற அழுக்குகள், ஆமென், பாவங்கள், அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், அருவருப்பான காரியங்கள் இருந்தால் ஒரு விசையாய் கழுவி அப்பா எங்களை ஆசீர்வதிப்பதற்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் எங்களை விட்டு இந்த ஆராதனையை அப்புறப்படுத்தி போடுவீராக ஆண்டவரே. எங்களை ஒரு விசையாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, அற்பமும் ஆண்டவரே ஒன்றுக்கும் உதவாத தூசியும் குப்பையுமாகி ஆண்டவரே எங்களே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிங்க அப்பா. எங்கள் பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இப்பொழுது உங்க கரத்தை நீட்டி ஆண்டவரே நீர் இப்பொழுது ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. நீ ஆசீர்வாதமா இருப்பாய் இன்று ஆண்டவர். ஆசீர்வதிங்கப்பா. உமக்கே நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்க பிள்ளைகள் படுகிற ஆண்டவரை போகிற அந்த பிரயாணங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய கிருபை தூதரை அனுப்பி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, வாகனங்கள் ஓட்டும் பொழுது கர்த்தருடைய கிருபை எங்கள் சபை பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலே இருக்கட்டும் ஆண்டவரே. வேலை ஸ்தலத்துல கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அப்பா குடும்பங்கள்ல கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, சத்துடைய திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல இப்பொழுது உடைந்து போகட்டும் ஆண்டவரே. அது அழிக்கப்படட்டும். உங்க நாமத்துல விடுதலை உண்டாகட்டும். உமக்கே மகிமை, துதிக்கிற மகிமை எல்லாம் அப்ப ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிற தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். இந்த நாளிலும் கூட இந்த சத்தியவேத அப்போஸ்தல திருச்சபைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் நான் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். ஒருவேளை இந்த சபைக்கு வந்திருப்பது முதல் முறை அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருந்தால் நீங்கள் எழுந்து நிற்கும்படியாக நான் கேட்குறேன். யாராவது ஃபர்ஸ்ட் டைம் இந்த சர்ச்சுக்கு வந்திருந்தால் நீங்கள் தயவு கூர்ந்து எழுந்து நிற்கும்படியாக நான் கேட்குறேன். யாரும் இல்லையா? சரி, அடுத்த காரியத்துக்குள்ளாக நம்ம போகலாம். இந்த வாரத்தில் நம்ம சபையில் பர்த்டே, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நான் பேர்களை வாசிக்கிறேன். அதை தொடர்ந்து அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற அங்கிள் ஜான் பீட்டர் அவங்க அந்த ஜெபத்தை எடுப்பாங்க. நான் பேர்களை வாசிக்கிறேன். இன்றைய நாளில் பிரதர் ஜெயக்குமார் அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. 23rd ஜூன் சிஸ்டர் பிரியா விமல். 23rd ஜூன் மிஸ் ஸ்ரீ துர்கா கோபிநாத் அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்ததாக 23rd ஜூன் பிரதர் பிரபு ஜேசுமணி அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. 24th ஜூன் பிரதர் ஷாம். 25th ஜூன்
சிஸ்டர் ஜபீனா பிரேம்லால் இவங்க பிறந்த நாட்களை செலிப்ரேட் பண்ணுறாங்க. வெட்டிங் ஆனிவர்சரி பிரதர் கோபிநாதன் அண்ட் சிஸ்டர் புஷ்பா அவங்க 24th ஜூன் திருமண நாளை அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த விசேஷத்த நாட்களை செலிப்ரேட் பண்ணுறவங்கள நம்ம சபையை ஆசீர்வதிக்கிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். பிரதர் ஜான் பீட்டர் அவங்க அந்த ஜெபத்தை எடுப்பாங்க. அவளோடு கூட சேர்ந்து நம்ம ஜெபிப்போம். ஒருவேளை நான் பேர்களை வாசித்தவர்கள் இந்த சபையில் இருந்தால் நீங்கள் தயவு கூர்ந்து எழுந்திருக்கும்படியாக அவங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கிறேன். ஹல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த இரவு வேளையில் ஆண்டவரே உங்கள் பாதப்படியில் ஆண்டவரே வந்து நிற்கிறோம்ப்பா. ஆண்டவரே இங்கே வந்துற எல்லாரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து இந்த ஆராதனை நீர் மகிமைப்படுத்தின கிருபைக்கு வேண்டி உங்களை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் அப்பா. இன்னும் ஆண்டவரே கேட்கப்பட்ட ஆண்டவரே வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா இங்கே பேர் வாசிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்கள் கருத்துக்கொள்ள வைக்கிறோம். ஆண்டவரே கடந்த ஆண்டு பூரா கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவரே ஒரு குறைமை இல்லாமல் வழி நடத்துன்றே உங்கள் கோடி சோத்திரம். இந்த புதிய ஆண்டை காண கிருபை செய்தரே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரே சோத்திரப்பா. நீதிமொழி 3:10 சொல்லுகிற மாதிரி ஆண்டவரே சோத்திரப்பா. உன் களஞ்சியம் ஆண்டவரே பூரணமாய் நிரப்பப்படும், உன் ஆலயங்களில் திராட்சரசம் புரண்டோடும் என்று சொல்ல வார்த்தையின்படி நாங்கள் சபையார் இந்த பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துக்கிறோம்ப்பா. எந்த குறைகள் இருந்ததோ எல்லா குறைகளும் ஆண்டவரே நீர் தாமே தீர்த்து வச்சு இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரே அவங்க கைவிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் உங்களுடைய ஆசீர்வாதம் இருப்பதாக ஆண்டவரே. வேலை ஸ்தலத்திலையும் சரி ஆண்டவரே, குடும்ப வாழ்க்கையிலையும் சரி ஆண்டவரே உங்கள் கரம் கூட இருக்கட்டப்பா. படிப்பு விஷயத்திலையும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கூடயும் உங்கள் கரம் கூட இருப்பதாக. எல்லாத்தையும் நீர் ஆசீர்வதியும் பாதுகாத்துக்கொள்ளணும் ஆண்டவரே. ஒரு சாட்சி உள்ள பிள்ளைகளாக மாற நீர் உதவி பண்ணப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்களை ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். தேங்க்யூ, தேங்க்யூ. அடுத்ததாக இந்த வாரத்தில் நம்ம சபையிலேருந்து யாராவது வெக்கேஷன் போகிறவங்க இருந்தீங்கன்னா நீங்கள் தயவு கொண்டு இருந்துருக்கும்படியாக கேட்குறேன். யாராவது வெக்கேஷனுக்கு போகிறவங்க யாராவது இருக்கீங்களா? பிரதர் போகிறாங்க. போயிட்டு வந்திருக்கீங்களா பிரதர்? நீங்கள் திரும்ப வந்திருக்கிறாரு. யாராவது வெக்கேஷன்லேருந்து திரும்ப வந்திருக்கீங்களா? ஓகே, இயேசுராஜன் பிரதர் ஃபேமிலி போகிறாங்க. ஸோ அவர்களுடைய குடும்பத்துக்காக கூட நம்ம ஜெபித்து கொள்ள போகிறோம். அவர்களுடைய ட்ராவல் எல்லாம் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் நம்ம சபையாய் இவர்களை நம்ம ஆசீர்வதித்து ஜெபிக்கலாம். சிஸ்டர் சுஜிதா சார்லஸ் அவர்கள் அந்த ஜெபத்தை எடுப்பாங்க. அவர்களோடு கூட சேர்ந்து நாம் ஜெபிப்போமாக. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த நாளில் கூட வெக்கேஷன் கடந்து செல்கிறவங்க பிள்ளைகளை அவங்க கரத்தில் ஒப்படைக்கணும் தகப்பனே. அவங்களோட போக்குலையும் வரவுலையும் நீங்கள் கூடவே இருந்து அவங்கள ஆசீர்வதிங்க தகப்பனே. எந்த காரியத்திற்காக செல்கிறார்களோ அதை நல்லபடியாக முடிச்சு விட்டு திரும்பி வந்து சபையில் ஆராதனையில் இருக்கக்கூட நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அதேமாதிரி வெக்கேஷன் வந்து திரும்பி வந்தவங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சுகபத்திரமாக கூட்டி வந்து சேர்த்தீங்க திரும்பியில் ஸ்ரோத்திரம் ஆண்டவரை பத்திரமாக திருப்பி கூட்டி வந்ததுக்காக நன்றி அப்பா. துதிகன மகிமையாகவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். தேங்க்யூ. அடுத்த இந்த வாரத்தில் நம்ம சபையில் நடக்கிற ஊழியங்களை குறித்ததான காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி ஒவ்வொரு வாரமும் நமக்கு காட்டேஜ் ப்ரேயர் நடக்கிறது. இந்த வாரத்திலும் கூட அது ஜூமில் வைத்து நடக்கும். டியூஸ்டேஸில் அந்த காட்டேஜ் ப்ரேயர் நடக்கிறது. இரவு 7:45 9 மணி வரை அந்த காட்டேஜ் ப்ரேயர் நடக்கிறது. அதுக்குண்டான ஜூம் லிங்க் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவாங்க. யாராவது வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லாதவங்க எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. நீங்கள் எல்லாம் தவறாமல் இந்த காட்டேஜ் ப்ரேயரில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு அறிவிக்கிறோம். அதில் நம்மளுக்கு பைபிள் குவிஸ் இருக்கிறது. யோவான் 16ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த குவிஸ் இருக்கும். ஜான் சாப்டர் 16 அடுத்ததாக நமக்கு ஒவ்வொரு வாரமும் கிட்ஸ் ஸ்கூல் நம்மளுக்கு ஃப்ரைடேஸில் வைத்து அந்த பைபிள் ஸ்கூல் நடக்கிறது. அது ஈவினிங்கில் 5:30 to 7 PM அந்த கிட்ஸ் பைபிள் ஸ்கூல் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த மாதத்தில் நமக்கு சம்மர் ஹாலிடேஸாக இருப்பதுனாலே நமக்கு ஒரு 2 மாதங்கள் அந்த கிட்ஸ் பைபிள் ஸ்கூல் நமக்கு நடக்காது. அதை நம்ம பின்பாக உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி கிங்டம் குவெஸ்ட் 2026 என்ற தலைப்பில் செப்டம்பர் மாதத்தில் ஒரு கிட்ஸுக்கு உண்டான ஒரு காம்படிஷன், வேதத்தின் அடிப்படையில் அந்த காம்படிஷன் இருக்கும். அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டீச்சர்ஸ்
அந்தந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த சம்மர் ஹாலிடேஸ் டைமில் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அதுக்காக நீங்கள் ஆயத்தப்படுத்தும்படியாய் உங்களுக்கு இதை நாங்கள் முன்பாக கூட அறிவிக்கிறோம். ஆல்ரெடி ஸ்கூல்லேருந்து நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்க, கிட்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். அதோடு கூட இந்த பைபிள் ரிலேட்டடான இந்த ஹோம்ஒர்க்கும் இந்த 2 மாதங்களில் நீங்கள் சிறு பிள்ளைகளை நீங்கள் தயார்படுத்தும்படியாய் உங்களை நாங்கள் அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கிறோம். செப்டம்பர் மாதத்தில் அந்த கிங்டம் குவெஸ்ட் 2026 இருக்கும். அடுத்ததாக நம்மளுடைய கேம்ப் பகுதிகளில் நம்மளுக்கு ப்ரேயர் நடக்கிறது. ஒவ்வொரு வாரமும் தேர்ஸ்டேஸில் வைத்து அந்த சைனா கேம்ப் மற்றும் முசஃபா பகுதிகளில் அந்த கேம்ப் ஊழியங்கள் நடக்கிறது. அது ஒவ்வொரு வாரமும் தேர்ஸ்டேயில் 8 to 9 PM அந்த பகுதியில் இருக்கிற பிரதர்ஸ் அவர்கள் ஒன்றாக கூடி அங்கே ஜெபிக்கிறாங்க. ஸோ அவர்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். சிட்டியில் கூட வைத்து பாஸ்டர் வீட்டில் சிட்டி கேர்சல் அதே நாளில் நமக்கு 8 to 9 PM அந்த ஜெப கூடுகை இருக்கும். இது ஒருவேளை சிட்டியில் இருக்கிற பிரதர்ஸ் யாராவது நீங்கள் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் பாஸ்டரையோ இல்லை பிரதர் பூன் அவர்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அடுத்ததாக ஒவ்வொரு வாரமும் நமக்கு யூகேலேருந்து சர்ச் ஆராதனை நமக்கு லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. டிபிசிஹெச் சர்ச் யூகே அந்த கிளை சபையிலிருந்து பாஸ்டர் விமல் அவர்கள் லீட் பண்ணுகிற அந்த சபையில் இருக்கிற ஆராதனையில் கூட நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு அறிவிக்கிறோம். அது சண்டேல 6 to 8 PM அந்த ஆராதனை உங்களுக்கு அது ஆன்லைனில் உங்களுக்கு அது டெலிகாஸ்ட் செய்யப்படும். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் பிரயோஜனப்படுத்திக்கொள்ள உங்களுக்கு அறிவிக்கிறோம். அடுத்த வாரம் நமக்கு இந்த மாதத்தின் கடைசி கடைசி வாரமாக இருப்பதினாலே நமக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும். காலையில் 7 to 10 மணி வரை நமக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் யூஸ்வலாக நம்ம 2 மணி நேரம் தான் நமக்கு வச்சுட்டு இருந்தோம். ஸோ அது டைம் கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப குறைவாக இருப்பதினாலே இந்த வாரம் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு மட்டும் 3 hours ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த 3 hours அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஒருவேளை இது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்குதுன்னா நம்ம வருகிற ஒவ்வொரு ஃபாஸ்டிங் ப்ரேயரும் நம்ம 3 மணி நேரம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வைக்க வேண்டும் என்று நாங்கள் ஆலோசித்து அதை முடிவு செய்திருக்கிறோம். ஸோ இந்த வாரத்தில் நமக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் 7 to 10 AM 3 மணி நேரம் அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்கும். நீங்கள் எல்லாம் அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஆயத்தத்தோடு கூட கலந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு இதை நாங்கள் முன்பாக அறிவிக்கிறோம். அடுத்ததாக ஒவ்வொரு நாளுக்கும் உண்டான அந்த பைபிள் ரீடிங் போர்ஷன் வாட்ஸ்அப்பில் ஷேர் இருப்பார் பாஸ்டர். அதை நீங்கள் அந்த வேத பகுதியை படித்து விட்டு பாஸ்டர் அவர்களுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் அன்பாக நீங்கள் அதை ரிப்ளை பண்ணும்படியாக உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஸோ அடுத்ததாக கர்த்தருக்கென்று நம்ம காணிக்கை படைக்கிற நேரம் நம்ம கரங்களிலே காணிக்கை எடுத்து வைத்துக்கொள்ளலாம். பிரதர் தினேஷ் ஜார்ஜ் அவர்கள் முன்பாக ஒரு பாடலை பாடும்போது நம்ம கர்த்தருக்கென்று காணிக்கை படைப்போம். படைத்த காணிக்கைக்காக பிரதர் ஜான்டி அவர்கள் ஜெபிப்பாங்க. விலகாமலே நடத்தி
அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. என் வாழ்விலை நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி, மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. அன்பின் பரலோக நல்ல தகப்பனையும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மாலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடுக்கம் முழுதும் உடைய பிரசனம் நிறைவாக இருந்ததற்காய் நன்றி செலுத்துகிறேன். விசேஷித்தமாக படைக்கப்பட்ட காணிகைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்துக்கென்று இதை நாங்கள் ஞானமாகவும் ஆண்டவரே சித்தத்தின்படியும் செலவிட கர்த்தர் கிருபை செய்யுமாய் ஜெபிக்கிறேன். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக உங்கள் பாதப்படத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். மீட்பர் ரட்சகமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபத்தை கேள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். தேங்க்யூ. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நம்ம மத்தியில் இந்த நாளில் பாஸ்டர் யுவராஜ் இல்லை. அவர் இந்திய தேசத்திலே ஊழியத்து நிமித்தமாய் அவர் போயிருக்கிறார். அடுத்த வாரத்தில் அவர் நம்ம மத்தியில் இருப்பார். ஸோ இந்த நாளுக்கு உண்டான வார்த்தையை பாஸ்டர் கிறிஸ்டோபால் அவர்கள் முன்பாக வந்து நம்ம மத்தியில் ஷேர் பண்ணுவார். அது ஆங்கிலத்தில் இருக்கும். அது அந்த கர்த்தருடைய வார்த்தையை அவர் நம்ம மத்தியில் ஆங்கிலத்தில் ஷேர் பண்ணுவார். அதை தொடர்ந்து பிரதர் கிறிஸ்டோஃபர் அவர்கள் அந்த வார்த்தைக்கு உண்டான ஒரு சுருக்கத்தையும் சொல்லிவிட்டு அவர் தொடர்ந்து நம்மளை வழி நடத்துவார். பாஸ்டர், தேங்க்யூ. Praise the Lord. First of all, I thank God for this wonderful opportunity, and also I thank Pastor Yuvraj and Pastor Rama and also all the elders and the church member for this wonderful opportunity to stand before you all and to share the word of God with you all. And let us turn our Bibles to Jeremiah chapter 9, verse 23 and 24. Jeremiah chapter 9. Okay, so here Jeremiah is talking about people will boast about the wisdom, the strength, and the riches. Isn't it? If we have the wisdom, we boast about it, and we have strength, we boast about it, and we have the wealth or the riches, we boast about it.
today, if Jeremiah, if he is in our midst, in this present situation or present context, he should have included the fame and the name, isn't it? Fame and name. So he have included all the things, but at present, the man is chasing for the name and the fame. Today we have everything, isn't it, in our life? We have knowledge, we have strength, we have the riches, the wealth. The Lord has provided everything, whatever we want. And today, man have everything, and he's chasing after the name today, isn't it? He's chasing after the fame and the name. So if Jeremiah, if he would have in our midst, he should have added this also. And God is telling that, so you must boast knowing that I am a God. You must go boast knowing that He is the true God. Praise the Lord. So when we turn our Bibles to 1 Timothy chapter 6 verse 6. Okay. It's telling that, Paul is telling to Timothy, godliness is a great gain, isn't it? Godliness is the great gain, and you can read verse 7. For we brought nothing into the world, and we can take nothing out of it. Will we turn our Bibles to Philippians 4 verse 11 and 12. Philippians 4 verse 11 and 12. So I'm not saying because I'm in need. It's telling that for I have learned to be content whatever the circumstances, in whatever circumstances I'm satisfied. It's telling that I'm satisfied. So Paul was a very wealthy person. He's well educated. He came from the great family, but still then he's telling that I'm satisfied in whatever situation I am. Whether I have wealth, I'm satisfied. Even if I do not have any wealth, I'm satisfied. I know all the situations, I know all the situations. I have gone through all the situations. I was in the jail. I was insulted. I was beaten. So in all the situation, in all kinds of troubles and the struggles, I'm satisfied in the Lord. He's telling that I'm satisfied in the Lord. So in Jeremiah, he's telling that God is telling through Jeremiah, what God is telling, you must boast knowing that I'm a true God. We must boast in the Lord today. Praise the Lord. And we continue to read verse 7. Again once we read verse 7. Timothy verse 7. We haven't brought anything to this world, and we can take nothing out of it. Isn't it? We haven't brought anything to this world, and we cannot take anything from this world. So what will remain in our lives at last is Lord and Savior Jesus Christ. In our life, there will be nothing left. Except Jesus Christ, there is nothing left in our life. Okay? We brought nothing. We take nothing. But only Christ will be there in your life. That's it. So we must remember it. Paul is reminding to Timothy. See, young man, you must remember these things. You haven't brought anything. You cannot take anything except Jesus Christ. Okay? So we must hold strong with our faith.
knowing that He is the Lord, knowing that He is a true God. When you boast in the Lord, you will be satisfied in whatever situation you are. Paul is telling that I'm satisfied. Even if I'm hungry, I'm satisfied. Even if I'm full, I'm satisfied. In whatever the situation I'm in, I'm satisfied in the Lord. I'm satisfied in the Jesus Christ is telling that. Matthew verse 6, 19 and 20. See, God is asking us to invest our money in the kingdom of God. God is asking us to invest our money in the kingdom of God. How do we invest in the kingdom of God? Here we have banks, bank accounts, so many things. So we invest in the land, we invest in gold, we invest in silver. There are many options to invest the money in this world. But how do we invest in the kingdom of God? How do we invest in the kingdom of God? With our deeds, isn't it? With our deeds. So whatever we do, that we are investing in kingdom of God, for God, isn't it? So someone, if you see someone who is hungry, if you could able to help him, so the Lord will say, so you are investing in the heaven. You are investing in heaven, so it won't go waste. So it will be stored in the heaven. So we should not expect anything from them back. Okay, so I have done this to you, you have to do something to me. So we should not think like this. So you have already invested in the kingdom of God. So here in this world, whatever you do for God, so you are investing in the kingdom of God. We must remember it. Whether you pray for others, so you are investing. Whether you're helping others, those who are in need, so you are investing in the kingdom of God. So we must remember the things that we are doing. We must remember what God is doing in our lives. We must count our blessings each day. Okay, whatever you do for God, not for you, not for others, for God. So everything we must connect it with God. So the Lord will remember you. The Lord will remember you. And we should be satisfied in the Lord. And Matthew, 8 verse 8, Timothy verse 8. But if we have food and clothing, so today what do we need in our life? Basic needs. What are the basic needs? Food, clothes, shelter, and to have some water, isn't it? These are the basic needs. These are the basic needs. That's what Paul is reminding Timothy and us. But if we have food and clothes, we must be satisfied. We will be satisfied with that. Praise the Lord. So, but today, see Matthew verse 6, verse 33. So when we seek the kingdom of God and His righteousness, the Lord will bless us with all the things, isn't it? The basic needs, not with the luxurious things, but the basic things. So we will not search for, so what do we have tomorrow? So there is no need to plan for tomorrow. The Lord has already blessed you with all the basic needs that you want. Why? Because you are searching for the kingdom of God, searching for the righteousness of God. You are seeking the kingdom of God. You are seeking the righteousness of God. So you should not worry about the basic needs. Okay? But today,
as I told you before, the Lord has blessed with all the things that we want, isn't it? The Lord has blessed us. We have everything. So we can go to the shawarma shop and give 8 dirhams or 10 dirhams, we have a shawarma. Go to the biryani shop, 15 dirham, 20 dirham, we have a biryani, isn't it? So the Lord has blessed with all the basic needs. But today man is running after the name and the fame. Today man is running after the name and the fame. Why? Because the Lord has blessed you with all the things, so you do not have anything to do now. So you are doing what are you doing is you are running after the fame, running after the name. The Lord is telling now, don't run after your name, run after me. Search for my name. Know that I am a true God. Boast in my name so that you will be satisfied in whatever the situation you are. So when we try to chase after the name and fame, we will not be satisfied forever. Throughout the life, we will not be satisfied in our life. When you chase after God for His righteousness, for His kingdom, you will be satisfied throughout your life. Praise the Lord. So we must follow our Lord and Savior, Jesus Christ. Once we read verse 9 and 10, we'll close it. Verse 9 and 10. See, those who want to get rich fall into the temptation and trap into many foolish and harmful desires and the things, isn't it? So when we have that intention to get rich, so they are very easy to fall into the temptation. So our intention should be different. Our motives should be different than others. So as we are called as children of God, so we should be rich. We should be rich in Christ. Okay? We should not be rich in this worldly wealth. If we run after this worldly wealth, if we want to get rich in this world, so we will not be satisfied throughout our life. We will not be satisfied. So when you are rich in Christ, you will be satisfied throughout your life. Okay, we will be fall into the temptation. So when we imagine, when we talk about the fisherman, so what the fisherman do? He'll have a stick, isn't it? There is a thread and one trap for it, isn't it? To catch a fish. So when the fish sees that trap, it will be tempted, isn't it? Even the Satan today is trapping us, is tempting us. Okay? As a fisherman tempting the fish, the Satan is tempting us with these worldly things, worldly desires, something called money or fame or wealth. So we must be very cautious today. The Satan is watching us. He wants to tempt us. When we talk about Judas Iscariot, isn't it? He was tempted. Among the 12 disciples, only one person tempted. Why? Because he have given the option, given the chance to the Satan, isn't it? How did he give the chance? Because he loves the money more than God, isn't it? So that's why I was talking about we must be very cautious about our motives and our intentions. We must analyze ourselves whether I am coming for God or for something else. So what is my intention? We must analyze ourselves. Before coming to the church, we must analyze.
So for what I'm going to the church? Is it for God to worship Him with my whole heart, or for the people? We must analyze today. So our motives, our intentions, our goals, everything should be interlinked with Jesus Christ. That's it. Okay? We are called to be His servants. We are called to be His children. So let us run after Jesus Christ. Let us leave these worldly things. Let us leave this wealth. Whatever the situation that we are in, if we stand for Christ, the Paul is telling that I am satisfied in whatever the situation I am. So we must say that. We must have the testimony. I am satisfied in Christ. Lord, your grace is enough for me. Your grace is enough. So I shall not want anything in my life. This is enough. Lord, you are enough for me. Your grace is sufficient for me. We must have this kind of testimony as a Christian in our lives. May the Lord bless us all. Amen. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். என்னை விட எல்லாருக்குமே அதிகமாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏசப்பா, இங்கிலீஷ் இல்லை ரொம்ப முக்கியம், ரொம்ப கஷ்டமான ஒன்று. ஹல்லேலூயா. மேன்மை பாராட்டுகிற காரியங்களை குறித்து பாஸ்டர் உலன்னு நம்மகிட்ட பேசினாங்க. இந்த பூமியிலேருந்து நம்ம எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல. இங்கேருந்து போகும்போது நம்முடைய மரணத்திற்கு பின்பாக கொண்டு போகக்கூடியது எது? ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்மளால் அங்கே சேவ் பண்ணி வைக்க முடியும் நிறைய காரியங்களை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதன் மூலமாக நிறைய காரியங்களை சேர்த்து வைக்க முடியும். இன்னொன்று, நமக்கு பேர் புகழ் எது இருந்தாலும் சரிதான் அந்த பூமியில் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதிலேருந்து நான் அப்படியே போகலான்னு நினைக்கிறேன். பரலோகம் போவோமா? ஏன்னா எல்லாம் போவோமான்னாலே எல்லாருக்கும் சந்தேகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. போவோம்ல, அந்த விசுவாசமே இல்லையா நம்மக்கிட்ட? அந்த விசுவாசத்தை காட்டணுமல்ல. ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் பரலோகம் போக போகிறோம், அப்படி தானே? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பரலோகம் கொண்டு போவார் கண்டிப்பாக. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட ஒரு சிறிய காரியத்தை கொஞ்ச நேரத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரிந்து பட்டணத்தை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். கொரிந்து புஸ்தகத்தை எழுதினது யார்? பவுல் இல்லை? பவுல் எழுதினார். இந்த ஜனங்களை அவர் தான் அழகாக வழி நடத்துகிறார். கொரிந்து 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 2வது வசனத்தை படிக்கலாமே. நான் அப்போஸ்தலனாக இருக்கிறேன், கர்த்தருக்குள்ள என் அப்போஸ்தல ஊழியத்துக்கு நீங்கள் யார் இருக்கீங்க? முத்திரையாக இருக்கிறீங்க. நான் தான் அதாவது இந்த கொரிந்து பட்டணத்தை பவுல் தான் போய் அழகாக பயங்கரமாக உருவாக்குறார். இந்த ஜனங்களை உருவாக்குறார் நல்ல பயங்கரமாக. அப்போ அவர் சொல்கிறார், நான் தான் உங்களுக்கு, ஒருவேளை வேறு இடத்துல உள்ளவங்களுக்குலாம் நான் அப்போஸ்தலனாக இல்லை, யூதர்களுக்கு நான் அப்போஸ்தலன் இல்லை, புறஜாதிக்குரிய அப்போஸ்தலன் பவுல். அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு அப்போஸ்தலனாக இருக்கிறேன். நான் எப்படி பாருன்னா உங்களை உருவாக்குறேன். நான் நல்லா அழகாக உங்களை உருவாக்கி வச்சுருக்கிறேன். நான் உங்களுக்கு தான் அப்போஸ்தலனாக இருக்கிறேன் அப்படிங்கிறவர் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கலாம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் சொல்லலாம். எடுத்துக்கிட்டு வாசித்து பார்த்தோம் அப்படின்னா 7வது வசனம், நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் பாருங்களேன். அவர் சொல்றாரு, நீங்க எந்த விதமான வரத்திலையும் தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்கள்லையும் குறைந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கன்சர்னாக இருக்கிறார். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா அவர் சொல்றாரு, இங்க இருக்கிற பரிசுத்தவான்களும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமா இருக்கிற உங்களுக்கு எழுதுகிறேன் அப்படிம்பாரு. அப்போ இந்த பவுல் கொரிந்து பட்டணத்தை பயங்கரமாக பிளஸ் பண்ணுறார். அவர் சொல்கிறார், அங்கே பார்க்குறவங்களெல்லாம் சொல்கிறாரு, உங்கள் எல்லாருக்குமே ஆவிக்குரிய வரங்கள்ங்கிறது ஒரு விசேஷமான ஒரு காரியம். இதை நீங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ரீதியில் ரொம்ப தீர்மானமாக இருக்கிற ஒரு பவுல் அவர் சொல்கிறார், இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாரும் பரிசுத்தவான்களாகும்படி இன்னும் நிறைய பேர் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, பரிசுத்தவான்களாக வாங்க. இப்போ இதெல்லாம் இருக்குது. ஆனால் இவங்களை பற்றி தான் பவுல் ஒரு காரியத்தை எழுதுறாரு. நம்ம எல்லாரும் கம்யூனியனுக்கு வாசிப்போம்ல. எந்த அதிகாரம்? 1 கொரிந்தியர்
11வது அதிகாரத்தில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவர் சொல்கிறாரு, அவர் பயங்கரமாக அவங்கள பற்றி பேச ஆரம்பிக்கிறார். இந்த ஒரு அதிகாரத்தில் மாத்திரம் இல்லை, நம்ம வந்துட்டு 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்கலாமே. 1:10. நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினை இல்லாமல் ஏகமானதும் யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்ன பண்றேன், புத்தி சொல்றேன். அங்க ஒரு காரியத்தை அவர் பார்க்குறாரு. என்ன சொல்றாரு? பிரிவினை இல்லாமல் இருக்கணும் நீங்க எல்லாம். அதாவது இந்த கொரிந்து பட்டத்தில் இவர் ஆவிக்குரிய காரியங்கள்ல நிறைய ஜனங்கள் வளர்ந்துருந்தாலும் அந்த சபையில இருந்த சில காரியங்களை பவுல் அங்கங்க சுட்டி காட்டிக்கிட்டே வர்றாரு. அவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள எப்படி இருக்குது, பிரிவினை இல்லாமல் நீங்கள் இருங்க, ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்க, ஒரே மனதுடையவர்களாக இருங்க. ஏன்னா உங்களுக்குள்ள நிறைய பிரிவினைகள் இருக்கு, ஒரே சிந்தனை இல்லை உங்ககிட்ட. உங்களை ஆவிக்குரிய காரியங்களில் நம்ம வளர வைக்கிறதெல்லாம் சரிதான் இருக்கட்டும், நீங்கள் பரிசுத்தவான்கள் தான், எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறீங்க, கரெக்டு தான். ஆனால் அவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள நிறைய பிரிவினைகள் இருக்குதுப்பா. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகவே மாட்டேங்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒரே சிந்தையா இருக்க மாட்டேங்க, ஏக சிந்தையா இருக்க மாட்டேங்கிறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யோசனை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான காரியம், இப்படி இருக்குது. அடுத்தால 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் எடுத்துக்கலாம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் பார்த்தோம்னா 1வது வசனத்தில் எப்படி ஆரம்பிக்கிறாரு, மேலும் சகோதரரே உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் அடுத்தால கண்டினியூ பண்ணு. பலன் இல்லாதவர்களானால் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னும் நீங்க எப்படி இருக்கீங்க, மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறீங்க. இப்பொழுதும் உங்களுக்குள்ள பலன் இல்லை. அடுத்த வசனம், பொறாமையும் வாக்குவாதம் பேதம். நீங்க மாம்சத்துக்குள்ள இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு பாருங்க, என்னெல்லாம் இருக்கான், பொறாமை, வாக்குவாதம், பேதகங்கள், இது எல்லாம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. நல்ல சபை தான் கொரிந்து சபையை பவுல் உருவாக்கும் போது நல்ல அழகா தான் உருவாக்கி இருக்கிறாரு. ஆவிக்குரிய வரங்களோடு கூட, ஆவிக்குரிய காரியங்களோடு கூட, பரிசுத்த தன்மையோடு கூட தான் உருவாக்கி இருக்கிறாரு. ஆனா அவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள ஒரு ஏக சிந்தனை இல்லை, ஒரே காரியமா நீங்க ஒத்து போக மாட்டேங்கிறீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பொறாமை இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னது வாக்குவாதம் இருக்குது, பேதகங்கள் இருக்குது, இப்படிலாம் இருந்துகிட்டு இருக்குது. அடுத்தால 5வது அதிகாரம் எடுக்கலாம். 5வது அதிகாரத்தில் 1வது வசனம், உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டு. பாருங்களேன், ஒரு பயங்கரமா பேசுறாங்க எல்லாரும், உங்களுக்குள்ள விபச்சாரம் இருக்குதுப்பா. அதுவும் ஒரு தகப்பனுடைய மனைவியை ஒருத்தன் வச்சிருக்கிறாங்கிறது எவ்வளவு மோசமான ஒரு காரியம். நீங்க அவன் கூட நண்பனா சகோதரனா சுத்தின்னு இருக்கீங்க, நீங்க அவனை கண்டிக்கவும் இல்லை, அவனை மனமாற செய்யவும் இல்லை. எப்படிப்பட்ட ஒரு காரியம். அந்த சபையில் இருக்கிற காரியங்களை பாருங்களேன், அந்த சபையில் இல்லை, அந்த தேசத்தில் இருக்கிற காரியங்களை, அந்த கொரிந்து சபையில் இருக்கிற காரியங்களை பாருங்களேன். வாக்குவாதம் இருந்துச்சு, பொறாமை இருந்துச்சு, ஒருவருக்கு ஒருவர் ஒரு மனசு இல்லை, இதெல்லாம் இல்லாமல் இல்லை. அடுத்தால பார்த்தா விபச்சாரம் மோசமானது. அடுத்தால 1 கொரிந்தியர் 6:1 வழக்குண்டானால் பரிசுத்தவான தேடி போறது கிடையாது. உங்களுக்குள்ள சரி ஓகே, ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு விசுவாசிகளுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு காரியம், இல்லை ஊழியத்திலே ஏதோ ஒரு பிரச்சனை, இதுக்கு நீங்க சபையில் இருக்கிறாங்க, சபையில் பாதகர் இருக்கிறாங்க, சபை மூப்பர்கள் இருக்காங்க, இவங்களெல்லாம் நீங்க தேடி போறதில்லை. நீங்க உடனே எங்க போய் நின்றுறீங்க, அநீதக்காரர்கள், அதாவது உலகத்தில் கோர்ட்டு, போலீஸ், இல்லை வேற யாராவது ஒரு 3வது மனுஷன், தேவனே அறியாதவங்க. அதை தான் கீழே நம்ம படிச்சு பார்த்தோம்னா நிறைய இருக்கும். இதை பற்றி நிறைய காரியங்களை சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் நம்ம உள்ள போய் பார்க்கறதுக்கு இப்போ நம்ம கையில் நேரம் இல்லை. அப்புறம் பாருங்களேன், கொரிந்து சபையை குறித்து நிறைய ஆலோசனைகளை கொடுக்குறாரு கொரிந்து சபைக்கு. ஆனால் ஒன்று ஒன்றா எழுதிக்கிட்டே வர்றாரு. அடுத்தால அதே அதிகாரத்தில் பார்த்தோன்னா 18வது வசனத்தில் பார்த்தோன்னா வேசித்தனங்களுக்கு விலை இருங்கிறாங்க. அங்கே என்னடா விபச்சாரம், அங்கே வேசித்தனம். அது வேற, இது வேற. இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இது வேசித்தனங்கிறது தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிற காரியங்கள்ல கட்டளையை மீறி, ஒரு கணவன் மனைவியா இருக்கிறவங்க எப்படி அவங்களுடைய கட்டளையை மீறி போக செய்கிற தவறு இது. அவர் சொல்றாரு, உங்களுடைய சபையில எவ்வளவு காரியங்கள் இருக்குது பாருங்க. நான் இதெல்லாம் பிரசித்தமா கேள்விப்படுறேன். ஒரு விபச்சாரம் சபையில பிரசித்தமா கேள்விப்படுறாரு அவரு. எப்படிப்பட்ட காரியம் பாருங்க. அடுத்தால 1 கொரிந்தியர் 8:1 விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது. அடுத்தால விக்கிரக ஆராதனை, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவு,
விக்கிரகத்துக்குரிய காரியங்கள், இது எல்லாம் வேற எங்கேயுமே சொல்லல. அவர் சபையை குறித்து சொல்லிட்டு இருக்கிறாரு, சபைக்கு எழுதுறாரு லெட்டர். உங்களுக்குள்ள என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்கப்பா, எப்படி எப்படிலாம் நீங்க இருக்கிறீங்க பாருங்க. சொல்றாரு விக்கிரகங்களை குறித்து, உங்களுக்குள்ள நீங்க விக்கிரகங்களுக்கு படைச்சதெல்லாம் சாப்பிடுறீங்க இல்ல, அதை ஒரு நீங்க ஒரு 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 அவிசுவாசியான அல்லது ஒரு புதுசா ஒருத்தன் அப்பதான் உள்ள வந்திருக்கான், அவன் முன்னாடி அதை செஞ்சு அவனையும் பலகீனப்படுத்தி அவனையும் வெளியே தள்ளி விட்டுறீங்க. இப்படிப்பட்ட நிறைய காரியங்களை அவர் பேசிட்டு வர்றாரு. அடுத்த 9வது அதிகாரம் 1வது வசனமும் 3வது வசனமும். அல்லவா, என்னை நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு பாருங்களேன், அவர் சொல்றாரு, அவர் தான் பவுல் தான் அந்த சபையை இது பண்ணியிருக்கிறாரு, அவர்கிட்டயே நியாயம் விசாரிக்க வர்றாங்க, அவருக்கே கம்ப்ளைண்ட் வருதுங்க. அவர் என்ன சொல்றாரு, என்னை நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் மறுத்துறோம். அவர் மேலேயே கம்ப்ளைண்ட், பாஸ்டர் மேலேயே கம்ப்ளைண்ட், நடத்துகிறவங்க மேல, உருவாக்குனவங்க மேலேயே. அவர் தான் அந்த சபையை உருவாக்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கிறாரு. இப்போ அவர் மேலேயே கம்ப்ளைண்ட், அவர் சரியில்லை. இன்னும் இதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள பிரிவினைகள், எப்படிப்பட்ட பிரிவினைகள், நான் இவனை சேர்ந்தவன், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவன், இப்படிப்பட்ட பிரிவினைகள். இந்த அதிகாரத்தில் அநேக இடங்கள்ல பவுல் இதைத்தான் எழுதியிருப்பார் அந்த ஜனங்கள்கிட்ட. உங்களுக்குள்ள இருக்கிற காரியங்களை எல்லாம் சொல்லி 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 கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டு தான் இந்த 11வது அதிகாரத்துக்கு வர்றாரு. இந்த 11வது அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் 11ல் பார்த்தோம் அப்படின்னா 16ல் சொல்லுவார், நான் உங்க கூட வாக்குவாதம் பண்றதுக்குலாம் எனக்கு விருப்பம் இல்லைப்பா. 18வது வசனம், கூடி வந்திருக்கும் போது உங்களுக்குள்ள நிறைய பிரிவினை இருக்குதுன்னு நான் பிரதானமாக கேள்விப்படுறேன், சிலவற்றை அதில் நம்புறேன். எல்லாத்தையும் நம்பல, அவரு எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ள. நிறைய கம்ப்ளைண்ட் வந்துச்சு, நிறைய காரியங்கள் வந்துச்சு, ஆனால் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கல. ஆனால் சில காரியங்களை நான் நம்புறேன். சபையில் மொத்தமே பாருங்களேன், ஜனங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகளை பவுல் சந்திக்கிறாருன்னு. எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது கசப்பு, பொறாமை, கோபம், வைராக்கியம், பிரிவினை, சண்டை, வாக்குவாதம், ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளவே மனசு இல்லாத சூழ்நிலை. இப்படிப்பட்டவங்க கிட்ட தான் பவுல் சொல்றாரு. 27வது வசனம், 11வது அதிகாரம் 27வது வசனம், இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய், பாருங்களேன், இப்பதான் அவர் இதுக்குள்ள வர்றாரு, பந்திக்குள்ள வர்றாரு. இவர் பந்தியை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, இப்படி இருக்க யார் யாரெல்லாம் அபாத்திரமா இதை பானம் பண்றாங்களோ அவர்களுடைய அவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் சரி, ஓகே, தன்னைத்தானே சோதித்து பாருங்களா. அவர் சொல்றாரு, நீங்க முதல்ல உங்களை சோதிச்சு பாருங்க, கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. எதுக்கு இதை சொல்லணும், இதுல முக்கியமான ஒரு காரியம் இருக்குது, இதை தான் இனிமேல் நம்ம தியானிக்க போகிறோம். ஓகேங்களா. இவ்வளோ நேரம் பவுல் ஒரு காரியத்தை செய்கிறார் சபையில் உள்ளவங்களுக்கெல்லாம். அந்த சபையில் இருந்த என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது அவர் சொல்றாரு, இது உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பை கொண்டு வந்துடும். நீங்க இதுல இது பண்ணலைன்னா இதை நீங்க என்ன பண்ணணுமா, சோதி தெரியணுமா, ஒவ்வொன்றையா வச்சு பாருங்க, நீங்க இதெல்லாம் பாருங்க. அப்போ நம்ம தேவனுடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் நம்ம பானம் பண்றோம்ல, மாசம் இது கம்யூனியனுடைய வாரம் கிடையாதான். ஆனா இது ரொம்ப பிரதானமாய் நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். குட் ஃப்ரைடேல நம்ம இதை பத்தி பேசணும், ஆனா இதை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா தியானிகளான்னு நான் கர்த்தருக்குள்ள ஏவப்பட்டதுனால இதை எடுத்தேன். பாருங்க, நம்ம எல்லா காரியங்களையும் ஓகே, நமக்கு தேவனுடைய அப்பத்தையும் தேவனுடைய ரசத்தையும் பானம் பண்றோம், அவருடைய அதை நம்ம விசுவாசத்தினால எடுத்துக்கொள்கிறோம்ல. அவருடைய ரத்தம் சொல்றோம், அவருடைய சரீரம் சொல்லி விசுவாசத்தினால நம்ம இதை எடுத்துக்கொள்றோம். அவர் சொல்றாரு, இதை பானம் பண்ணுகிறவர்கள் யாரெல்லாம் அபாத்திரமாய் பானம் பண்ணுகிறார்களோ, அதாவது அதுக்குரிய தகுதி இல்லாம. அப்ப தகுதியோடி பானம் பண்ணிருக்கோம் ஒன்று இருப்பாங்கல்ல, தகுதியோடி பானம் பண்ணோம்னா என்ன நடக்கும்? இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால என்னது, பாவம் பண்ணி போறோம், எல்லாமே வரும்ல. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நம்மை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அப்போ யார் யாரெல்லாம் அந்த அபாத்திரத்தை, அதாவது பாத்திரவான்களாக, அதற்கு தகுதி உள்ளவர்களாக வந்து இதுல கலந்து கொள்றார்களோ அவர்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவப்படுது, அதெல்லாம் சுத்திகரிக்கப்படுது. இதை நான் விசுவாசத்தோடு எடுக்கும்போது இது எனக்கு சுத்திகரிப்பை தருது. இந்த ரத்தம் எனக்காக பரலோகத்தில் பரிந்து பேசிக்கிட்டே இருக்குது. இந்த ரத்தம் உடன்படிக்கையை புதுப்பிக்குது.
இல்லை நினைவுபடுத்துது அதை. ஏன்னா இது உடன்படிக்கையின் ரத்தம். வசனம் அப்படிதான் சொல்லுது. நான் வசனத்தெல்லாம் சொல்ல நம்மகிட்ட நேரம் இல்லை. இது உடன்படிக்கையின் ரத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தால இது மனசாட்சியில் இருக்கிற செத்த கிரியைகள் நீங்க இந்த ரத்தம் நம்மளை கழுவி சுத்திகரிக்குமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாத்திரவான்களாக நம்ம இதை எடுக்கும்போது இது நமக்குள்ள இப்படி செய்யும். என்ன பாத்திரவான்கள்? நம்ம இந்த காரியங்கள் எல்லாம் யார் யார் மேலெல்லாம் கோபம், யார் யார் மேலெல்லாம் நமக்கு கசப்பு, யார் யார் மேலெல்லாம் வாக்குவாதம், சபையில் எங்கெங்கெல்லாம் பிரிவினை, இல்லை யார் மேலேயும் மன வருத்தம், இதெல்லாம் இருக்குதுன்னா முதல்ல அவங்க கிட்ட போயிட்டு என்ன பண்ணணும்? ஒப்புரவாகணும். ஒப்புரவாகி மனசை விட்டு பேசி ஒப்புரவாகிட்டு வந்து எடுத்தா இது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும், இது நன்மையை கொடுக்கும், இது நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகும். பரலோகத்துக்கு போகும்போது இங்கிருந்து என்ன பொக்கிஷம் அங்கே சேர்த்து வச்சாலும் சரி தான், அந்த பொக்கிஷத்தை போய் பார்க்கணும்னா நம்ம முதல்ல போகணும். ஏழைகளுக்கு நம்ம உதவி செய்கிறோம், நல்ல விஷயம். இல்லாதவர்களுக்கு நம்ம கொடுக்குறோம், நல்ல விஷயம். திக்கற்றவர்களையும் அனாதைகளையும் நம்ம நிறைய விஷயங்களில் தாங்குறோம். வீக்கர் வீஷர்னு ஒரு டீம் வச்சு நம்ம அதுக்காக பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அநேக காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், நிறைய காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் இதெல்லாம் பரலோகத்தை போய் பார்க்கறதுக்கு நம்ம போகணும். போகலன்னா பிரயோஜனம் கிடையாது. அப்போ அபாத்திரமாய் பானம் பண்ணுனா ஆக்கினை தீர்ப்பு வரும்னு சொல்லுது. இதை கூட இன்னொரு காரியத்தையும் கர்த்தருடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம அதை ஒன்றை மாத்திரம் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் காட்டேஜ் ப்ரேயர் அட்டன் பண்ணுறீங்க? என்னடா திடீர்னு எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கேயோ வரேன்னு. காட்டேஜ் ப்ரேயர் அட்டன் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா குவிஸ்லாம் நடக்கிறோம் இல்லையா, அதில் நிறைய வசனங்களை நம்ம படிக்கிறோம். ஒரு குவிஸ் நடக்குது. இதில் தான் தேவன் எங்களுக்கெல்லாம் நிறைய வெளிப்பாடுகளை தர்றாரு. ஹல்லேலூயா. அநேக காரியங்களை இதில் தான் கற்றுக்கொள்ள முடியுது. இதில் தான், ஏன்னா ஒரு நேரம் படிக்க மாட்டோம். அதை உட்காந்து என்ன பண்ணப்பட பண்ணாலும் நம்ம கேள்விக்கு பதில் சொல்ல போகிறதில்ல, நமக்கு அது அந்தளவுக்கு ஞானத்தில் இருக்க போகிறதில்ல. ஆனால் தேவனுடைய வார்த்தையினுடைய ஆழங்களை அறிந்து கொள்ள முடியும், தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாக புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இது சரியான ஒரு தருணம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்துட்டு சரி அதுக்குள்ளே போவேண்டாம். நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. இப்போ ஏன்னா நம்மகிட்ட நேரம் இல்லை, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். யோவான் 13 நம்ம பார்த்தோம் அப்படின்னா